ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வந்ததா, திரும்ப வரவில்லையா? அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம காணப்போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களின் வாழ்க்கையில கஷ்டங்கள் என்று தேடி வந்த போது பணத்தை நீங்கள் வாரி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அது திரும்ப வந்ததா? அதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைக்கும் பழக்கம் உடைய ஒரு நபர்கள். நீங்கள் உழைத்ததை நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் கொடுப்பீர்கள். உங்களுக்கு என்று எடுத்து வைத்த செலவுகளை நீங்கள் அப்படியே சேமித்து வைப்பீங்க. ஆனால் அதை யாரிடமும் நீங்கள் கூற மாட்டீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஒரு செலவாக நீங்கள் சேமித்து வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களை நம்பி வந்தவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை கூறி அழும்போது உங்களுடைய மனமானது உருகியிருக்கும். உங்களுடைய மனமானது உருகி அந்த ஒரு பணத்தை நம்முடைய தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய ஆழ்மனது கூறியிருந்தாலும் நீங்கள் அதனை கேட்காமல் அவர்களுக்காக எடுத்து கொடுத்திருப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் யாராவது வந்து அழுதால் அவர்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுடைய மனமானது அப்படியே ஒரு நிமிடம் நம்ம இந்த ஒரு மனிதனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நம்ம என்னடா மனிதன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நமக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் கஷ்டமானது தீர வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய சேமிப்பை எடுத்து அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் உங்களிடம் அவ்வளவாக பழகியிருக்க மாட்டார். உங்களிடம் தேவைக்காகவே மட்டும் பழகி கொண்டு இருந்திருப்பார். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. இதற்கு காரணம் ரிஷபம் ராசிக்கு தனஸ்தான மற்றும் லாபஸ்தான அமைப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுமே தாங்க இருந்தது. நீங்கள் பணத்தை கொடுக்கும் போது இருந்த அவர்களின் வேகம் திருப்பி கொடுக்கும் போது இருக்காது. அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. பணத்தை உங்களிடம் வாங்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் உங்களிடம் பேசினார்களோ அதற்கப்புறம் பணத்தை கொடுக்கும் பொழுது அவர்களிடம் அந்த ஒரு பேச்சானது நிச்சயமாக இருக்காது. அவர்கள் பேசக்கூடிய விதமே நிச்சயமாக மாறிவிடும். நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்தை கெஞ்சி கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் உங்களை தள்ளவோ ஆரம்பித்திருப்பாங்க. பணத்தை வாங்கியவர்கள் சுகமாக வாழ அதை உழைத்து கொடுத்த நீங்கள் இன்று வரைக்கும் கடனாளியாகவோ அல்லது பண தட்டுப்பாட்டிலோ தவிப்பதற்கான காரணங்கள் உங்களுடைய அதீத இரக்க குணம் மட்டுமே தான். யாரிடமும் நீங்கள் இரக்க குணம் படுங்கள், இருந்தாலும் தங்களுக்கு போக என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்க உதவியவங்க ஏன் தெரியுமா உங்களை மறந்து விட்டு போனார்கள்? உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குணம் கைமாறு கருதாமல் உதவி செய்வது. யாராவது உங்களுக்கு உதவி செய்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் செய்ததை விட 2-3 மடங்கு அதிகமாகவே உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய ஆழ் மனதிற்குள் எப்போதுமே இருக்கும். ஆனால் அது தவறு கிடையாது. ஒருவருக்கு கஷ்டம் என்றால் உங்களின் நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் பொருளையும் செலவழித்து அவர்களை அந்த பாதாளத்தில் இருந்து தூக்கி விடக்கூடிய நபர்களும் நீங்கள்தான். ஆனால் அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் முதல் ஆளாக உங்களைத்தான் மறந்து விடுவார்கள். ஏனென்றால் நீங்கள் செய்த உதவி அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரு உதவி பணமாகவோ பொருளாகவோ சில விஷயங்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி கூட நீங்க விட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர்களுக்கு அது நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்காது. முதல் நபராக உங்களைத்தான் மறந்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பூமிக்காரகன் போல எப்பொழுதுமே பொறுமையான ஒரு மனிதன். உங்களை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சியம் அவர்களுக்குள்ள வந்திருக்கும். அதனால நீங்க செய்த உதவியை கூட மறந்த சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். எல்லாத்திலும் மேலாக அவர்கள் தங்களுடைய பழைய ஏழ்மையான அல்லது கஷ்டப்பட்ட காலத்தை நினைத்து பார்க்க விரும்பாததால் அந்த ஒரு காலத்தில் அவர்களுக்கு உதவிய உங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமா மறைத்து விடுவாங்க. ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க அவன் நன்றி விசுவாசத்தை மறந்து கொண்டு இருக்கிறான் என்று. ஒன்று உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு, மற்றொன்று அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இன்னொரு தவறு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிச்சயமா அள்ளி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. இது அவர்களின் நன்றியற்ற ஒரு குணம். உங்களுடைய தவறுகள் கிடையாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா? இந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணமானது மெதுவாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி என்பது பூமி தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க.
உங்களின் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்களை விட படிப்படியாக நிதானமாகவும் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியை நிரந்தரமான தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கு திடீரென்று ஏதாவது ஒரு நன்மைகளும் திடீரென்று பணமும் கிடைத்துவிட்டால் அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்று தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்பொழுதுமே நீங்கள் கொடுத்த பணமும் உங்களுக்கு உடனடியாக திரும்ப கிடைக்காது. படிப்படியாகத்தான் திரும்ப கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் 500 ரூபாய், அடுத்து 200, அடுத்து 100, அடுத்து 100, அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனால உங்களுக்கு எடுத்த உடனே ஏதாவது நல்லது நடந்துவிட்டது என்றால் அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் வரப்போகிறது என்பதை நீங்கள் மனதிற்குள் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலை மலமளவென்று மாறாவிட்டாலும் மிக ஆழமான அஸ்திவாரத்துடன் மெதுவாகவும் சீராகவும் உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர ஆரம்பிக்கும். அந்த ஒரு உயரமானது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். தேங்கி போயிருந்த பணவரவுகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பணம் பிற்காலத்தில் ஒரு பெரிய சொத்தாகவோ அல்லது ஒரு முதலீடாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். ஆனால் பொறுமையாகவே நீங்கள் அனைத்தையும் சேமித்து வையுங்கள். அவசரப்பட்டு யாரிடமும் கொடுத்து விட்டாதீர்கள். கொடுத்து விட்டால் அந்த ஒரு பணமும் அந்த ஒரு நகையுமோ அல்லது அந்த ஒரு உதவியுமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே போய்விடும். இவ்வளவு காலம் கையில் காசு தங்காமல் தவித்த உங்களுக்கு இனி சேமிப்பு என்ற ஒரு வார்த்தை நிஜமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இன்னும் மெதுவான ஆனால் உறுதியான பணவரவு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு லாபத்தை எப்படி தரப்போகிறார் என்று தெரியுமா? உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் சுபயோகம், ஆடம்பரம் மற்றும் பணவரவிற்கு அதிபதியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். அவர் இவ்வளவு காலம் உங்களுக்கு சாதகமற்ற வீடுகளில் சஞ்சரித்து கொண்டு இருந்ததால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ அல்லது அங்கீகாரமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சுக்கிரன் தனது முழு பலத்துடன் உங்களுக்கு லாபங்களை வாரி வழங்க தயாராகவும் ஆரம்பிப்பார். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகள் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமலும் உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அதில் பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லது உங்களை தேடி வந்துவிடும். உங்களின் ஆசைகள் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு பணப்புழக்கத்தை உங்களுடைய ராசி அதிபதியை முன்னின்று உங்களுக்கு பெற்றுத்தரவோ ஆரம்பிப்பார். ஆனால் அதனை நீங்கள் சரியான முறையில் சேமித்து வைக்க வேண்டும். அந்த ஒரு சேமிப்பையும் நீங்கள் பழகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். சுக்கிரனின் அருள் பார்வை உங்கள் மீது விழுவதால் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் வாழ்வில் ஒரு ராஜ கம்பீரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு ராஜ கம்பீரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து அதனை பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கஷ்டம் என்றால் உங்களின் நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் பொருளையும் செலவழித்து அவர்களை அந்த பாதாளத்தில் இருந்து தூக்கி விடக்கூடிய நபர்களும் நீங்கள்தான். ஆனால் அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் முதல் ஆளாக உங்களைத்தான் மறந்து விடுவார்கள். ஏனென்றால் நீங்கள் செய்த உதவி அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரு உதவி பணமாகவோ பொருளாகவோ சில விஷயங்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி கூட நீங்க விட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மனிதர்களுக்கு அது நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்காது. முதல் நபராக உங்களைத்தான் மறந்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பூமிக்காரகன் போல எப்பொழுதுமே பொறுமையான ஒரு மனிதன். உங்களை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சியம் அவர்களுக்குள்ள வந்திருக்கும். அதனால நீங்க செய்த உதவியை கூட மறந்த சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். எல்லாத்திலும் மேலாக அவர்கள்
தங்களுடைய பழைய ஏழ்மையான அல்லது கஷ்டப்பட்ட காலத்தை நினைத்து பார்க்க விரும்பாததால் அந்த ஒரு காலத்தில் அவர்களுக்கு உதவிய உங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமா மறைத்து விடுவாங்க. ஆனா நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க அவன் நன்றி விசுவாசத்தை மறந்து கொண்டு இருக்கிறான் என்று. ஒன்று உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு, மற்றொன்று அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இன்னொரு தவறு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிச்சயமா அள்ளி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. இது அவர்களின் நன்றியற்ற ஒரு குணம். உங்களுடைய தவறுகள் கிடையாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, இந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணமானது மெதுவாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி என்பது பூமி தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்களின் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்களை விட படிப்படியாக நிதானமாகவும் வளரக்கூடிய வளர்ச்சியை நிரந்தரமான தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கு திடீரென்று ஏதாவது ஒரு நன்மைகளும் திடீரென்று பணமும் கிடைத்துவிட்டால் அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்று தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே நீங்கள் கொடுத்த பணமும் உங்களுக்கு உடனடியாக திரும்ப கிடைக்காது, படிப்படியாகத்தான் திரும்ப கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் 500 ரூபாய், அடுத்து 200, அடுத்து 100, அடுத்து 100, அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனால உங்களுக்கு எடுத்த உடனே ஏதாவது நல்லது நடந்து விட்டது என்றால் அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் வரப்போகிறது என்பதை நீங்கள் மனதிற்குள் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலை மலமளவென்று மாறாவிட்டாலும் மிக ஆழமான அஸ்திவாரத்துடன் மெதுவாகவும் சீராகவும் உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர ஆரம்பிக்கும். அந்த ஒரு உயரமானது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தேங்கி போயிருந்த பணவரவுகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பணம் பிற்காலத்தில் ஒரு பெரிய சொத்தாகவோ அல்லது ஒரு முதலீடாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். ஆனால் பொறுமையாகவே நீங்கள் அனைத்தையும் சேமித்து வையுங்கள். அவசரப்பட்டு யாரிடமும் கொடுத்து விட்டாதீர்கள். கொடுத்து விட்டால் அந்த ஒரு பணமும் அந்த ஒரு நகையுமோ அல்லது அந்த ஒரு உதவியுமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே போய்விடும். இவ்வளவு காலம் கையில் காசு தங்காமல் தவித்த உங்களுக்கு இனி சேமிப்பு என்ற ஒரு வார்த்தை நிஜமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இந்த மெதுவான ஆனால் உறுதியான பணவரவு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு லாபத்தை எப்படி தரப்போகிறார் என்று தெரியுமா? உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் சுபயோகம், ஆடம்பரம் மற்றும் பணவரவிற்கு அதிபதியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். அவர் இவ்வளவு காலம் உங்களுக்கு சாதகமற்ற வீடுகளில் சஞ்சரித்து கொண்டு இருந்ததால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ அல்லது அங்கீகாரமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சுக்கிரன் தனது முழு பலத்துடன் உங்களுக்கு லாபங்களை வாரி வழங்க தயாராகவும் ஆரம்பிப்பார். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகள் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமலும் உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அதில் பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லது உங்களை தேடி வந்துவிடும். உங்களின் ஆசைகள் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு பணப்புழக்கத்தை உங்களுடைய ராசி அதிபதியை முன்னின்று உங்களுக்கு பெற்றுத்தரவும் ஆரம்பிப்பார். ஆனால் அதனை நீங்கள் சரியான முறையில் சேமித்து வைக்க வேண்டும். அந்த ஒரு சேமிப்பையும் நீங்கள் பழகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். சுக்கிரனின் அருள் பார்வை உங்கள் மீது விழுவதால் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் வாழ்வில் ஒரு ராஜ கம்பீரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு ராஜ கம்பீரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில்